தமிழக பாஜக தலைவரா நயினா நாகேந்திரன் அவர்கள் பதவியேற்றிருக்காரு. ஸோ அவரை பத்தி நீங்க பேசினதே கிடையாது. அவருடைய ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும்னு எங்க எல்லாருக்கும் ஆசையா இருக்கு. இந்த நாயனார் நாகேந்திரன் எப்பேற்பட்ட ஒரு பேர் வழின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பேக்ரவுண்டே அவங்க அப்பா வந்து ஒரு சாராய வியாபாரி. ஓகே, சாராயம் காய்ச்சிட்டு சாராயம் வியாபாரி. அதுக்கப்புறம் ஈவன் நாயனார் நாகேந்திரனுமே அவங்க அப்பா தொழில் தான் பண்ணிட்டு இருந்துச்சு. அவங்க கட்சிக்காக, தட் இஸ் பிஜேபி கட்சிக்காக யாரெல்லாம் பாடுபட்டிருக்காங்களோ அதில் ஒரு கேண்டிடேட் அவங்களுக்கு நல்ல ஆள் கிடைக்கல. இந்த லட்சணத்தில் வேற இந்த மோடி வந்து நான் சிஸ்டத்தை க்ளீன் பண்ணுறேன், ஸ்வச்சுன்னு சொல்லி ஊரில் இருக்க அல்ல அயோக்கினியாக தான் உனக்கு கிடச்சிருக்கான் ஒரு பிரசிடெண்ட்டாக போட. இது ரொம்ப கேவலம். ஜஸ்ட் பிகாஸ் ஹி பிலாங்ஸ் டு த கலர் கம்யூனிட்டி அவருக்கு வந்து நல்ல நல்ல போர்ட்ஃபோலியோஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஐ திங்க் டிரான்ஸ்போர்ட், இவி இதெல்லாம். அந்த டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கும்போது அந்த ஊரில் அந்த ஏரியாவில் ஒரு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டோட லேண்டே கொள்ளடிச்சு அதில் ஒரு பில்டிங் கட்டி ஒரு கல்யாண மண்டபமோ ஏதோ கட்டி அந்த கேஸ் இன்னும் கூட அந்த ஆள் மேலே நடக்குது. அப்போ வந்து இந்த அரசியலில் யார் அவங்களுக்கு வேணும்னா, இந்த மாதிரி இந்த சாராயம் காய்ச்சும், இல்லாட்டி கடத்தல் பண்ணும், இல்லாட்டி இந்த விபச்சாரி பிராத்தல் நடத்துகிறவங்க, இந்த மாதிரி இந்த ஃப்ராட் பண்ணுறவன், இந்த இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் நடத்திட்டு அதில் ஊர் உலகத்தை ஏமாற்றி போட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இதே ஒரு டிஎம்கேல பண்ணால் உடனே ஊஹான்னு பேசுவாங்க. யார் பிஜேபியில் இருக்கவங்க இவங்கெல்லாம் யோகிய சிகாமணிங்க மாதிரி. எவனுமே யோகிய சிகாமணி இல்லை. பிஜேபியை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து வெளியே கொண்டு வரீங்க, எல்லா கட்சிகளையும் கொண்டு வரீங்க. பட் பிஜேபி பற்றியும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து தமிழக பாஜக தலைவராக நயினா நாகேந்திரன் அவர்கள் பதவியேற்றிருக்காரு. ஸோ அவரை பற்றி நீங்கள் பேசினதே கிடையாது. அவருடைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும்னு எங்கள் எல்லாருக்கும் ஆசையாக இருக்கு. இல்லை நான் பேசியிருக்கேன். தட் இஸ் நான் ஆக்சுவலி அவர் பதவி எடுத்தனாலே நான் வந்து பேசினேன். என்னென்னா அது வந்து கொஞ்சம் எல்லாமே பேசணும் விலாவாரியாக. இது வந்து இந்த அமித்ஷா வந்து ஒரு 2 வீக்ஸ் இருக்குமா, அவனும் பெருசாக இருந்திருக்காது. ஒரு 2 வீக்ஸ் முன்னால் வந்துட்டு இந்த புல்வாமா இந்த இப்போ இந்த பஹல்காம் முன்னால் ஒரு 1 வீக் முன்னால் தான் இது நடந்தது. அப்போ வந்து அமித்ஷா இங்கே வந்து இந்த ஏஐடிஎம்கே கட்சி இது வந்து அலையன்ஸை அனௌன்ஸ் பண்ண அடுத்த நாள் தான் இந்த நாயனார் நாகேந்திரனோட பிரசிடென்ட் இது அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ வந்துட்டு அந்த மேடையில் யாரெல்லாம் உட்காந்தாங்கன்னா, இது இபிஎஸ், அமித்ஷா, அண்ணாமலை அண்ட் நாயனார் வந்து அந்த ஏதோ வந்து அதுக்கு முன்னால் இது மோடி வந்திருந்தார். ஐ திங்க் இந்த ராமேஸ்வரம் அந்த பிரிட்ஜு திறக்கிறதுக்கு. அப்போ அந்த ஃபங்க்ஷனில் வந்து நாயனார் தான் உட்கார வச்சுருந்தாங்க முக்கியத்துவமாக. அப்போ வந்து அதுக்கு அண்ணாமலை சொல்லிச்சு, இல்லை அவர் வந்து அந்த தொகுதி எம்எல்ஏ அந்த ஏரியா அது ஐஎல் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இது மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஐஎல் அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மல்பு பேச்சு பேசினான் யார், இந்த அண்ணாமலை. ஓகே, அப்போ வந்து இந்த நாயனார் நாகேந்திரனை இவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போதுலேருந்தே பிளான் இருந்திருக்குது. அப்போ வந்து யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா, இப்போ வந்து பிஜேபி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 84லேருந்து ஒரு இது. ஓகே, அதுக்கு முன்னாடி ஜன்சங்கா இருந்துச்சு. அப்போ வந்து அந்த கட்சிக்காகவோ இல்லை அந்த ஆர்எஸ்எஸ்க்காக உயிர் கொடுத்து வேலை செஞ்சவங்க அந்த காலகட்டத்தில், தட் இஸ் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த மெம்பர்ஸ். இப்போ வந்து இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அது வேற இது நிறைய பேர் வருவாங்க, நான் சேர்றேன் நீ சேர்றேன். அப்போ வந்து அந்த முதல் காலகட்டத்திலேருந்து இருந்தவங்க அந்த கட்சிக்காக உயிர் கொடுத்து வேலை செய்து அவங்கள எல்லாத்தையும் அவங்க யாருமே ஒரு கேண்டிடேட்டும் கிடைக்கல. இவங்களுக்கு வந்து ஒரு நாயனார் நாகேந்திரன் தான் கிடைச்சிது. இந்த நாயனார் நாகேந்திரன் எப்பேற்பட்ட ஒரு பேர் வழின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பேக்ரவுண்டே அவங்க அப்பா வந்து ஒரு சாராய வியாபாரி. ஓகே, சாராயம் காய்ச்சிட்டு சாராயம் வியாபாரி. அதுக்கப்புறம் ஈவன் நாயனார் நாகேந்திரனுமே அவங்க அப்பா தொழில் தான் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அந்த ஏரியாவில் ஒருத்தர் வந்துட்டு அவர் பேர் என்னமோ ஒரு ஃபேமஸ் அதிமுகக்காரு, அவருக்கு இந்த ஆள் எடுபடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவர் அப்படியே சொல்லுறது, இவர் வந்துட்டு இந்த சசிகலா குடும்பத்துக்கு என்ன இவங்கெல்லாம் ஒரே கம்யூனிட்டி, இந்த இது கல்லர் கம்யூனிட்டி. அப்போ வந்து அவங்கக்கிட்ட க்ளோஸ் ஆகி அவர் எம்எல்ஏவாக அனௌன்ஸ் பண்ணி ஜெயிச்சு அதே வருஷத்தில் மந்திரி ஆச்சு. யார், இந்த நாயனார். அப்போ வந்துட்டு
அவங்க கட்சிக்காக, தட் இஸ் பிஜேபி கட்சிக்காக யாரெல்லாம் பாடுபட்டிருக்காங்களோ அதில் ஒரு கேண்டிடேட் அவங்களுக்கு நல்ல ஆள் கிடைக்கல. இந்த லட்சணத்தில் வேற இந்த மோடி வந்து நான் சிஸ்டத்தை க்ளீன் பண்ணுறேன், ஸ்வச்சுன்னு சொல்லி ஊரில் இருக்க எல்லா அயோக்கினியாக தான் உனக்கு கிடச்சிருக்கான் ஒரு பிரசிடெண்ட்டாக போட்டேன். இது ரொம்ப கேவலம். என்னென்னா ஒரு சாராய வியாபாரி, அந்த சாராயம் காய்ச்சறதே தப்பு, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கப்புறம் இந்த ஆளுக்கு மேக்ஸிமம் பார்ஸ் இந்த ஆள் தான் நடத்துதாம்மா. தன்னோட இது டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது ஜஸ்ட் பிகாஸ் ஹி பிலாங்ஸ் டு த கலர் கம்யூனிட்டி அவருக்கு வந்து நல்ல நல்ல போர்ட்ஃபோலியோஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஐ திங்க் டிரான்ஸ்போர்ட், இபி இதெல்லாம். அந்த டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கும்போது அந்த ஊரில் அந்த ஏரியாவில் ஒரு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டோட லேண்டே கொள்ளடிச்சு அதில் ஒரு பில்டிங் கட்டி ஒரு கல்யாண மண்டபமோ ஏதோ கட்டி அந்த கேஸ் இன்னும் கூட அந்த ஆள் மேலே நடக்குது. தட் இஸ் இந்த அசட்ஸ் கேஸில் நாயனார் நாகேந்திரன் ஹஸ் காட் அ கேஸ். அப்பேற்பட்ட ஆள் வந்துட்டு ஜெயலலிதா செத்த அப்புறம் உடனே வந்துட்டு இங்கே பிஜேபியில் சேர்ந்து எவ்வளோ வருஷம் இருந்திருக்கும், மேக்ஸிமம் இருந்தால் 10 வருஷம் கூட இருந்திருக்காது. அப்போ வந்து அப்பேற்பட்ட ஆளுக்கு நீங்கள் ஒரு பிரசிடென்ட் போஸ்ட் கொடுக்கீங்க. ஆனால் உங்கள் கட்சியிலே உங்கள் கட்சிக்காக உயிர் கொடுத்தவங்களெல்லாம் மறந்துட்டீங்க. அப்போ வந்து இந்த அரசியலில் யார் அவங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி இந்த சாராயம் காய்ச்சும், இல்லாட்டி கடத்தல் பண்ணும், இல்லாட்டி இந்த விபச்சாரி பிராத்தல் நடத்துகிறவங்க, இந்த மாதிரி இந்த ஃப்ராட் பண்ணுறவன், இந்த இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் நடத்திட்டு அதில் ஊர் உலகத்தை ஏமாற்றி போட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அப்போ வந்து பிஜேபி இவ்வளோ பேசும் பிஜேபி நாங்கள் ஊழலை எதிர்ப்போம், ஊழலை ஒழிப்போம் சொல்கிறது யாரை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா ஒரு ஃப்ராட். தட் இஸ் ஃப்ராடுனா இவனுக்கும் நிறைய கேசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஒன்றும் இல்லை, இந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போது அந்த நாயனார் நாகேந்திரன் வாஸ் ஸ்டாண்டிங் அஸ் அ கேண்டிடேட் இன் அந்த ஏரியாவில் டவுன் சவுத் திருநெல்வேலியோ ஏதோ ஒரு தொகுதியில். அப்போ வந்து அந்த ஆள் வந்து 4 கோடி ரூபாய் ட்ரெயினில் பிடிச்சாங்க. அப்போவே எல்லாரும் சொன்னாங்க இது நாயனாரோட பணம் சொல்லி. எல்லா ரூமர்ஸ் வந்துச்சு. வந்தோடனே அதை அப்படியே அமுத்திட்டாங்க. ஏன் நீங்கள் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிற எல்லாம் அப்படியே அமுத்திட்டீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் நிஜமாகவே நல்லவங்களுக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்களான்னா கிடையாது. அப்போ வந்து இந்த மாதிரி அயோக்கியங்களுக்கு கொடுக்கும்போது நல்லவர்கள் எப்படி அரசியலுக்கு வருவாங்க? வரவே மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி கேப் மாதிரி புள்ள மாதிரி இவனுக்கு தான் எல்லா கட்சி. இட் இஸ் நாட் தட் பிஜேபின்ட்டு இல்லைம்மா. பட் எப்படின்னா இதே ஒரு டிஎம்கேல பண்ணால் உடனே ஊஹான்னு பேசுவாங்க. யார் பிஜேபியில் இருக்கவங்க ஏதோ இவங்கெல்லாம் யோகிய சிகாமணிங்க மாதிரி. எவனுமே யோகிய சிகாமணி இல்லை. அப்போ வந்துட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட் யார்? ஒரு சாராய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள். இன்னைக்கு பணம் நிறையா இருக்குது, பணம் செலவு பண்ண முடியும், இந்த கூண்டாஸு ரவுடிசம் எல்லாம் பண்ண முடியும். இப்போ யார் எந்த கட்சியில் மேக்ஸிமம் ரவுடிஸ் இருக்காங்கன்னா இந்த பிஜேபியில் தான். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இந்த புல்வாமா பற்றி இல்லை இந்த பஹல்காம் பற்றி பேசும்போது அதை பேசலாம். பட் வந்து இதை வந்துட்டு அப்போ வந்து வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன், இவர் என்ன படிச்சிருக்காருன்னா யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் நாயனார் என்ன படிச்சிருக்காருன்னா ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த படிக்காதவன்லாம் வந்து இன்றைக்கி ஒரு மந்திரியாக வந்து ஒரு இபி மினிஸ்டரோ இல்லாட்டி ஒரு என்ன மினிஸ்டரோ இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன வந்து பாலிசிஸ் கொண்டு வருவாங்க, என்ன பண்ணுவாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு தகுதி என்னென்னா கொள்ளடிக்கிறது, காசை கொள்ளடிக்கணும். எப்படி மக்களோட டெவலப்மெண்ட் காசை கொள்ளடிக்கிறது தான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. அப்போ வந்து யார் இந்த மாதிரி ஆள் தான் இதே மோடியும் செலக்ட் பண்ணுறாரு. ஆனால் பேசுறது மட்டும் பெருசாக நாங்கள் இப்படி செய்வோம் நாங்கள் அப்படி செய்வோம்னு சொன்னால் இந்த அண்ணாமலையும் பெரிய யோகிய சிகாமணி கிடையாது. ஏன்னா இந்த அண்ணாமலை தன்னோட அந்த 3 year பீரியட் ஃப்ரம் 21 to 25 3.5 years பீரியடில் எவ்வளோ பணம் கொள்ளடிச்சிக்கின்னு இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க. இப்போ அந்த மணல் வியாபாரிங்க கிட்ட சம்பாதிச்சிருக்கிறான், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் மாற்றி சம்பாதிச்சிருக்கான். அப்போ வந்து இவங்கெல்லாம் அரசியலுக்கு வருதே வந்துட்டு கொள்ளை அடிக்கிறது தான் வராங்கன்னு சொல்லிட்டு எந்த மக்களும் யாருமே சந்திக்க முடியாது. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா ஐ வில் மென்ஷன் ஹியர். இப்போ வந்து அந்த ஈஷா கேஸ் ஒன்று வந்துச்சு, நீங்கள் கூட அந்த லேடியை மீட் பண்ணீங்க. அந்த அம்மா அவங்க பொண்ணு ரேப் ஆயிருந்து, ஷி வாஸ் ஆல்சோ ரேப் விக்டம். அவங்களும் ரேப் விக்டம் பை ஜக்கி. ஓகே, அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க இந்த அண்ணாமலை கிட்ட, தட் இஸ் அமித்ஷா கிட்ட சொல்கிறதுக்கு. அப்போ அண்ணாமலை டின்ட் என்டர்டெயின். அப்போ நீ இவ்வளோ பேசும் அண்ணாமலை இது வந்து ஒரு பெண் குழந்தை ப்ளஸ் ஒரு லேடி ரேப் ஆகிருக்காங்க, அது உண்மையாக போய் அது வேறு விஷயம். ஆனால் நீ வந்து அவங்களுக்கு ஒரு ஹியரிங் கொடுக்கலன்னா அவங்க உனக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீ என்ன மக்களுக்கு பொது சேவை பண்ணுவ? நீ என்ன போலீஸ் ஆஃபீஸரு? நீயும் இன்னொரு அயோக்கியன்தான்.
என்னன்னா அந்த ஐபிஎஸ் வச்சுக்கிட்டு நீ ஊர் உலகத்தை ஏமாத்திட்டு இருக்க. அதில் இவங்க எல்லாருமே அயோக்கியர்கள். அவங்க வந்துட்டு இங்கே வந்து இந்த அரசியல் வந்து இவங்களுக்கு ஒரு வந்து பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம். அங்கே அடிக்கலாம். மக்கள் மேலே யாருக்குமே பற்று கிடையாது. ஓகே. ஸோ அதில் இந்த பிஜேபி வந்துட்டு வாய் தான் பேசுகிறாங்க தவிர்த்துட்டு, நாட் தட் டிஎம்கே நான் சப்போர்ட் பண்ணல. டிஎம்கேவும் ஊழல் கட்சி தான்,